நானே வாசல் என்கிறார் ஆண்டவர். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நானே வாசல். ஆண்டவர் தான் வழி, அவர்தான் வாசல். ஆக ஆண்டவராகிய அந்த வாசலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறோம், எப்படி கண்டடைய போகிறோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. அதனால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் அங்கே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு போவது அதுதான். இன்றைக்கு நமக்கு ஒரு வழி அடித்தா இன்னொரு வழி திறக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பல அடைக்கப்பட்ட வழிகளை நாம் பார்க்கிற போது கடினமாக இருக்கிறது. கடினமான ஒரு வாசலுக்குள் போகுவதற்கு நாம் ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் விசாலமான இருக்கிற வாசலுக்குள்ளே நம்ம எளிதாக போயிடுறோம். ஸோ நாம் ஒரு எளிமையான ஒரு கடினமான வாழ்வு முறையை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கான வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நானே வாசல் என்று சொல்கிறார். திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்கிற ஆண்டவர் நாம் ஒரு வாசலாகி ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்து காப்பார். அவரே வாசல். அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் நாம் மிகுதியான மேய்ச்சலை கண்டடைய ஆண்டவர் கிருபை தருவார். ஆண்டவராகிய வாசலுக்குள் பிரவேசிப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமென்.